ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான முருங்கைக்கீரை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது குக்கர் கடையிலேயே போட்டுட்டு அரை தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 15 மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் ஒரு தண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வரும்படியாக நல்லா குழவா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெந்தப்புறமா அதை நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அது நல்லா சூடு ஆறின அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது இந்த தண்ணியை நம்ம அரைச்சிக்கும் போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை நம்ம கொட்ட வேண்டாம். அதுக்கப்புறமா கடாயில் நம்ம அரைச்சி விழுது அதில் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நம்ம சூப்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸ் கூட நமக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இது ஒரு 4 பேருக்கு வரும்படியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாச்சுன்னா நமக்கு முருங்கைக்கீரை, ரொம்ப சக்தியான முருங்கைக்கீரை ஒரு சூப் தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.